எல்லாரும் உங்கள ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி படைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த 2026ல உங்க கவனத்தை திருடுறவன் தான் உங்க வாழ்க்கைய ஆள்றான். அந்த சங்கிலியே இன்னைக்கே அறுத்து எறியுங்க. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது ஒரு டிஜிட்டல் மேட்ரிக்ஸ். உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஸ்கிரீனும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை ஒரு கன்சியூமர் ஸ்லேவா மாத்தி வச்சிருக்கு. உங்க மூளை இப்போ உங்களோட கண்ட்ரோல்ல இல்ல, அது சில அல்காரிதம்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஒரு சாவரின் ஆர்கிடெக்ட் மத்தவங்க போடுற பிச்சையான அந்த சீப் டோபமைனுக்கு ஆசைப்பட மாட்டான். அவனுக்கு தெரியும் தன்னோட கவனம்தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சொத்துன்னு. இன்னைக்கு நம்ம பண்ண போறது அட்டென்ஷன் சாவரினிட்டி. உங்க கவனத்தை மத்தவங்க கிட்ட இருந்து மீட்டு அதை ஒரு ஆயுதமா எப்படி மாத்துறதுன்னு பார்க்க போறோம். This is the ultimate system reboot. உங்க போனை எடுத்து பாருங்க. அது ஒரு சாதனம் இல்ல, அது உங்களை வேட்டையாடுற ஒரு வலை. நீங்க எப்ப ஒரு ரீல்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க ஒரு நியூரல் ட்ராப்புக்குள்ள விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். அந்த அல்காரிதமுக்கு உங்களை விட உங்களை பத்தி அதிகமா தெரியும். உங்க பயம், உங்க ஆசை, உங்க பலவீனம் எல்லாத்தையும் அது பிசினஸா மாத்துது. நீங்க ஒரு சாவரின் வைரஸா மாறணும்னா முதல்ல இந்த டிஜிட்டல் போதையிலிருந்து வெளியே வரணும். உங்க கைகள்ல இருக்கிற அந்த மாய கயிறுகளை அறுக்க வேண்டிய நேரம் இது. இப்போ உங்க ஃபோக்கஸ் மசில கவனிங்க. உங்களால ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடி அமைதியா உட்கார முடியலையா? உங்க மூளை எப்பவும் ஒரு சத்தத்தை தேடிக்கிட்டே இருக்கா? அப்போ நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு அரசன் தன்னோட சாம்ராஜ்யத்தை அமைதியில தான் உருவாக்குவான். சத்தத்துல வெறும் குழப்பம்தான் மிஞ்சும். நீங்க உங்க கவனத்தை ஒரு லேசர் கதிர் மாதிரி மாத்தணும். அந்த கதிர் எந்த விஷயத்துல படுதோ அது உங்களுக்கே சொந்தமாகணும். அதுதான் ஆர்கிடெக்ட் லெவல் கான்சென்ட்ரேஷன். உங்க சுற்றுப்புறத்தை ஒரு சாங்சுவரியா மாத்துங்க. உங்களை சுத்தி இருக்கிற தேவையற்ற மனிதர்கள், தேவையற்ற பொருட்கள், தேவையற்ற செய்திகள், இது எல்லாமே உங்களை ஏழையா வச்சிருக்க போட்டப்பட்ட திட்டங்கள். ஒரு சாவரின் வைரஸ் எப்பவும் ஒரு கிளீன் என்வாயன்மெண்ட்ல தான் வேகமா பரவும். உங்க டேபிள்ல இருந்து உங்க மைண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பர்ஜ் பண்ணுங்க. நீங்க எப்போ நோ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க அதிகாரம் பிறக்குது. மத்தவங்க கூப்பிட்டா உடனே போறது, மெசேஜ் பண்ணா உடனே ரிப்ளை பண்றது, இதெல்லாம் ஒரு அடிமையோட அடையாளம். இன்னைக்கு ஒரு அட்டென்ஷன் ஆடிட் பண்ணுங்க. இன்னைக்கு முழுசா உங்க நேரம் யாருக்கு போச்சு? உங்களுக்கா இல்ல அந்த அல்காரிதமுக்கா? நீங்க மத்தவங்களோட வாழ்க்கைய வேடிக்கை பார்க்கறத நிறுத்திட்டு உங்க வாழ்க்கைய மத்தவங்க வேடிக்கை பார்க்கற மாதிரி மாத்துங்க. அதுக்கு தேவை டீப் ஒர்க். ஒரு நாளைக்கு வெறும் 4 மணி நேரம் உலகத்தையே மறந்து உங்க மிஷன்ல மட்டும் கவனம் செலுத்துங்க. அந்த 4 மணி நேரம் தான் உங்களை அடுத்த 40 வருஷத்துக்கு ஒரு ராஜாவா வாழ வைக்கும். உங்க டீப் ஷேடோவை வெளியே கொண்டு வாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆக்ரோஷம், அந்த ஜெயிக்கணும்ன்ற வெறி, இத டிஜிட்டல் திரையில வீணாக்காதீங்க. அத உங்க நிஜ வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்க பயன்படுத்துங்க. ஒரு சாவரின் ஆர்கிடெக்ட் எப்பவும் ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் யோசிப்பான். மத்தவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு யோசிப்பாங்க. ஆனா நீங்க அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறீங்கன்னு இப்பவே பிளான் பண்ணணும். அந்த லாங் டேர்ம் விஷன் தான் உங்களை எல்லார விடவும் மேல தூக்கி வைக்கும். டிசிப்ளின் தான் உங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம். உங்க கவனத்தை யாரும் திருடாம இருக்க நீங்க தான் ஒரு வேலி போடணும். அந்த வேலி தான் உங்க சாவரின் ரூல்ஸ். காலையில எழுந்த உடனே உங்க லட்சியத்தை மட்டும் பாருங்க. மத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு பார்க்காதீங்க. நீங்க உங்களை ஒரு ஹை வேல்யூ ஆசெட்டா பார்க்க ஆரம்பிச்சா இந்த உலகமும் உங்களை அப்படித்தான் பார்க்கும். உங்க வார்த்தைக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பு தான் உங்க வெற்றியோட அளவு. இப்போ ஒரு முடிவெடுங்க. அந்த பழைய ஸ்லேவ் ஃப்ரீக்வன்சிலேயே இருக்க போறீங்களா, இல்ல உங்க கவனத்தை மீட்டெடுத்து ஒரு சாவரின் ஆர்கிடெக்டா மாற போறீங்களா? டிசிப்ளின்ங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல, அது உங்களை நீங்களே காப்பாத்திக்கிற ஒரு வழி. உங்க மூளையில இருக்கிற அந்த தேவையில்லாத குப்பைகளை இன்னைக்கே டெலீட் பண்ணுங்க. உங்க கவனம் தான் உங்களோட பவர். அதை யாருக்கும் வித்துடாதீங்க. வெற்றி அப்படிங்கிறது ஒரு தற்செயலான விஷயம் இல்ல, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிசல்ட். உங்க கவனத்தை நீங்க எப்படி கையாள்றீங்களோ அப்படித்தான் உங்க எதிர்காலம் அமையும். நீங்க ஒரு சாதாரண ஆளா இருக்கணும்னா கடைசி வரைக்கும் அந்த டிஜிட்டல் திரையை தேய்ச்சிக்கிட்டே இருங்க.
ஆனா நீங்க ஒரு லெஜெண்டா மாறணும்னா அந்த திரைய ஆஃப் பண்ணிட்டு உங்க சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆரம்பிங்க. உங்களை நீங்களே செதுக்குங்க. உங்க பழைய கவனச்சிதறல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. உங்க சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. உங்க நேரத்தை மீட்டெடுங்க. உங்க மூளையில இருக்கிற அந்த வறுமை வைரஸை அழிச்சிட்டு ஒரு பவர்ஃபுல் ஆர்கிடெக்டா மேல வாங்க. இந்த உலகத்துல மரியாதையும் பணமும் தகுதி உள்ளவங்களுக்கு தான் சேரும். நீங்க தகுதி உள்ளவரா மாறுறது உங்க கையில தான் இருக்கு. இது ஷேடோ சைக்காலஜி தமிழ். உங்களை உச்சியில் சந்திக்கிறேன்.